ரகு சார், இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? காலையில் இருந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி இருக்கிறதா? உங்களுடைய துறை சார்ந்து எம்எஸ்எம்இ செக்டார் எப்படி பார்க்கிறது? போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் ஒரே வித்தியாசம், இந்த பட்ஜெட்டிலே பல முறை சிறு குறு நிறுவனங்களின் பெயரை மட்டும் குறிப்பிடப்பட்டது. மற்றபடி அவர்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் உண்டான அறிவிப்புகளை கவலையுடன் நான் இப்போ இந்த பட்ஜெட்ல இல்லைன்னு தான் சொல்லணும். ரெண்டு விஷயங்களை இந்த பட்ஜெட்ல தொட்டிருக்காங்க சுகிதா. ஒண்ணு வேலை வாய்ப்புகளை பெருக்கணும்ன்றது, இன்னொன்னு சிறு குறு தொழில்களின் வளர்ச்சியை பத்தி. இந்த இரண்டையுமே அவங்களுடைய இன்டென்ஷன் சரியாக இருந்தாலும் அதனுடைய கண்டென்ட் பட்ஜெட்ல வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல இங்க ரைஸ் பண்ணனும்னா பண்ண சொல்றேன். அங்கேயும் ரைஸ் பண்ண சொல்லுங்க, நானும் இன்னும் கொஞ்சம் கத்துறேன். ஓகே ஓகே. ரகு சார் வாய்ஸே ரைஸ் பண்ண சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீ ரொம்ப டல்லா இல்ல இது இது குரலற்றவர்களின் குரல். எவ்வளவு ஓங்கி ஒலிக்கணுமோ ஒலிக்கட்டும், ஆனா கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்க மாட்டேன்றதுதான் வருத்தமே. இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகளை பற்றி நேற்றைய அறிவிப்புல 80 லட்சம் பேர் புதுசா வருஷம் வெளியில வராங்கன்னு தகவல். ஆனா அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது 2.5 கோடி பேர் வருஷம் வேலை தேடி வராங்கன்னு சொல்றாங்க. 80னே எடுத்துக்கிட்டா கூட அடுத்த 5 வருடங்களுக்கு 4 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஏற்கனவே வேலை இழந்தவர்கள், தவறான வேலையிலே வேலை செய்பவர்கள், வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடியது இன்ஃபார்மல் செக்டர். அந்த இன்ஃபார்மல் செக்டர் சிறு குறு தொழில்களை சார்ந்திருக்கும். ஆனால் இவர்கள் சொல்வது என்ன? 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் 500 எம்என்சில வழங்குவதற்கு வாய்ப்பு எடுக்கும். அதே மாதிரி இபிஎஃப்ஓல இருந்து நாங்க சப்சிடி கொடுப்போம், எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் லிங்க் கொடுப்போம்ன்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்சென்டிவ் பெரும் நிறுவனங்களுக்கு தானே போய் சேருது. அப்ப சிறு குறு நிறுவனங்களை வளர்ச்சியை பற்றி என்ன அக்கறைன்றத பார்க்கிறோம். என்ன பண்ணிருக்கணும் சிறு குறு தொழில்களுக்கு? இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, கிரெடிட் கேரண்டி லோன் தரோம்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம் லோனுக்கு எந்த வங்கியுமே மார்ட்கேஜ் செக்யூரிட்டி கேட்டதே இல்லை. எனக்கு தெரிந்த அந்த எக்யூப்மெண்ட் பேசிஸ்ல தான் லோன் தருவாங்க. இன்றைக்கு நம்ம கார் வாங்கினோம்னா அந்த கார் பேர்ல லோன் வரும், அல்லது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறோம்னா பெரும்பாலும் அந்த எக்யூப்மெண்ட் கம்பெனியை லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை கொடுத்திருக்காங்க. இரண்டாவது, அவங்க கொடுத்திருக்கிற எஸ்எம்ஏ அக்கௌண்ட்லாம் தெளிவுபடுத்தப்படாத ஒரு சில அறிவிப்புகள். ஒரு பேங்க்லயே பணத்தினுடைய தேவையை அளந்து அவங்க கொடுக்கணும்ன்றது, நாங்க கொடுக்கிற டாக்குமெண்ட்டுக்கே லோன் தர மாட்டேன்றாங்க. இதுல அவங்களே அளவெடுத்து நமக்கு கொடுப்பாங்கன்றது போகாத ஊருக்கு ஒரு வழி. என்ன செய்திருக்க வேண்டும்? தனியாக ஒரு வங்கி சிறு குறு தொழில்களுக்காக 2 கோடி வரை லோன் கொடுப்பதற்கு துவங்கி இருக்க வேண்டும். நாடு முழுவதும் அவர்கள் ஆன்லைன்ல பெட்டிங் செய்து 5 நாட்களுக்குள் லோன் தருவனா மாட்டனான்னு சொல்லி இருக்கணும். வட்டி விகிதத்தை குறைத்திருக்க வேண்டும். எக்ஸ்போர்ட்டிலே ஆர்டர் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கும் சிறு குறு மக்களுக்கு உள்ளூரிலே வியாபாரத்தை பெருக்குவதற்கு டிமாண்டை உருவாக்கி இருக்க வேண்டும். வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போகாத ஊருக்கு வழின்றீங்க. இருக்கிற இந்த வங்கிகள் எல்லாம் செய்ய முடியாததை புதியதாக ஒரு வங்கியை உருவாக்கி செய்ய வைப்பதுங்கிறதும் சாத்தியமான ஒன்றா? இன்னைக்கு இருக்கிற வங்கிகள் அதை செய்யலாம் இல்லையா? இல்ல, இப்போ நேஷனலைஸ்டு பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய டிஸ்போசல்ல 10,000 கோடி இருக்கு லோன் கொடுக்கறதுக்குன்னா, பெரும் நிறுவனங்களுக்கே அவங்க 2 பேங்க்குக்கு 2 அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தாங்கனாலே முடிஞ்சு போயிடுது. அப்ப அவங்க சிறு குறு தொழில்களுக்கு லோன் கொடுக்கறதுல கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. ஏன்னா அதே அளவுகோல்ல கொடுக்க முடியாது. அப்ப சிட்பியை இப்ப சொல்லியிருக்காங்க, இந்த பேலன்ஸ் இந்த பட்ஜெட்ல சிட்பியை 24 இடங்கள்ல பிரான்ச்சை துவக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. சிட்பி நேரடியாக யாருக்கும் லோன் கொடுக்காது, அதை கொடுக்க வைக்கிறோம்ன்றாங்க. அதுக்கு பதிலா புதிதாக ஒரு சிறு குறு தொழில் வங்கி அப்படின்னே தொடங்கி
ஒரு ஃபண்டை அலாட் பண்ணுங்க, அந்த வங்கியிலிருந்து கொடுங்க. அதுல லோன் வாங்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட கம்மி பண்ணுங்க. அந்த அந்த இதுல லோன் வாங்குறவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய என்பிஏ அக்கவுண்ட் 90 நாள்னாக்க 120 நாள் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போடுங்க. இவங்க சொன்ன ஸ்கீம் எல்லாம் அதுல லிங்க் பண்ணுங்க. இத மாதிரி அவங்க கொடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, இப்போ 6 வருஷத்துல கஷ்டப்பட்டு நலிவடைந்து இந்த தொழிலை மூடிட்டு புது தொழில் ஆரம்பிக்கணும்ன்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஹானர் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கணும், ஈஸ் ஆஃப் க்ளோசிங்க கொடுக்கணும், ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுக்கணும். அவங்க இதுல இருந்து வெளியில வந்து புது தொழில் ஆரம்பிக்கட்டும், அதை வளர்க்கணும். அதே மாதிரி மூலப்பொருட்களின் விலை கார்ப்பரேட் நிறுவனங்களால் மிக அதிகமாக ஆயிருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபேர் பிரைஸ் ஷாப், ரேஷன் ஷாப்பை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் உருவாக்கணும். என்எஸ்ஐசி எதுக்கு இருக்கு? அதன் மூலியமாக சிறு குறு தொழில்களுக்கு 6 மாதத்திற்காவது விலையேற்றம் இல்லாத மூலப்பொருட்களை கொடுத்து அவர்களை லாபம் அடைய செய்ய வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு சில பொருட்களுக்கு தளர்வு வழங்கி இருக்காங்க, சீப்பர் பிரைசஸ்ல சில பொருட்களை வச்சிருக்காங்க, சிலதுக்கெல்லாம் வந்து இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் வந்து நிறைய கம்மி பண்ணி இருக்காங்க. அது கோல்டு, சில்வர், பிளாட்டினம் பண்ணிருக்காங்க, எலக்ட்ரானிக் குட்ஸ்க்கு பண்ணிருக்காங்க, சிலதுக்கு பிளாஸ்டிக்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது சிறு குறு தொழில்களுக்குள்ளர ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும். பிளாஸ்டிக் பாட்டில் கூட விலை ஏற போறது, தண்ணி குடிக்கிற பாட்டில் என்ன மாற்றம் கொடுக்கும் சுகிதா? இந்த இந்த தங்கத்தினுடைய விலையோ அல்லது மொபைல் போனுடைய விலையோ குறைப்பதனால் அது என்ன எசென்ஷியல் கமாடிட்டியா? அது வந்து உங்களுக்கு எப்படி டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும்? அது வந்து சிறு குறு தொழில்கள் கையில இருக்கக்கூடிய பிசினஸா? கம்பேரிசனுக்காக கேட்டேன் சார். பிளாஸ்டிக்ஸ் வந்து சிறு குறு தொழில்களோட நேரடியா தொடர்புள்ள ஒரு பொருள், அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா என்னுடைய क्वेश्चन. அது ரெண்டையும் சேர்த்து கம்பேரிசனுக்காக நான் கேக்குறேன். அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த தொழில்கள் மேலும் நலியும், இந்த தொழில்களினுடைய வாழ்வாதாரம் மேலும் பறிக்கப்படும், இதை நம்பி இருக்கிறவர்களுடைய இது போக்கப்படும். அப்போ வேலையும் கிடையாது, தொழில் முனைபவனும் கிடையாதுன்ற எண்ணம் வரும். பாராட்டக்கூடிய அம்சம் 2 தான். ஒண்ணு வந்து முத்ரா லோனை 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் கொண்டு போனது, இரண்டாவது ஏஞ்சல் டாக்ஸை வித்ரா பண்ணது. இது ரெண்டுமே பாராட்டத்தக்கது. மற்றபடி போகாத ஊருக்கு ஒரு வழியை சொல்லி இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டின் மூலமாக இவர்கள் தீர்க்க நினைக்கும் 2 விஷயத்தையும் தீர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. என்ன செய்திருக்க வேண்டுமோ அதை செய்ய தவறிவிட்டோம். செய்யாமல் இருப்பதற்கு உண்டான பட்ஜெட் வழிமுறைகள் தான் நான் இந்த பட்ஜெட்ல பார்த்தேன். வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட். இது எப்பொழுது மீட்டெடுக்க போகிறோம் என்று தெரியவில்லை. எவ்வளவோ பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒண்ணு பண்ண தெரியவில்லை அல்லது பண்ண மனதில்லை. எதுவாக இருந்தாலும் பாதிப்பு அடைவது தொழில் முனைவோர்கள். அவர்கள் மேலும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு மேலும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 2500 பேர் வேலைக்கு எடுக்கிற இடத்துல 25,000 பேர். நீங்க சொல்ற பண்ண தெரியல, பண்ண மனமில்லை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, அட்லாஸ்ட் இப்ப நீங்க குற்றம் வைக்கிறதோ அல்லது உங்க விமர்சனங்களை வைக்கிறதோ, உங்க கோபம் ஆதங்கத்தை நீங்க கொட்டுறதோ அரசின் மீது தானே. அப்ப அரசு தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கும் இதுல வரக்கூடிய இன்கமா இருக்கட்டும், இதுல லாஸ்னாலும் அதோடைய நேரடி ரெஸ்பான்சிபிலிட்டி அரசு தானே. அப்ப அவங்க அப்படி விட்டுட்டு போயிட மாட்டாங்கல்ல. அப்படி போய் தானே இந்த நிலைமையில இருக்கிறோம் சுகிதா. 6.5 கோடி இருந்த ஒரு எம்எஸ்எம்இ இன்றைக்கு 4 கோடி தானே இருக்கு. பாக்கி 2 கோடி எம்எஸ்எம்இ எங்க போச்சு? அழிந்து தானே போச்சு. 8 வருடங்களாக புத்தொழில் என்ற பெயரிலே நம்ம உருவாக்கி இருக்கிறது 1,45,000 நிறுவனங்கள் தானே. அழிந்தது 2 கோடி நிறுவனங்கள் அல்லவா? ஒரு அமேசான் வந்து இ காமர்ஸ்ல 4 நாட்களிலே 75,000 கோடி தொழில் பண்றாங்க. அதை நம்பி இருக்கக்கூடிய அப்ப சிறு குறு வியாபாரிகளுடைய நிலைமை என்ன? அப்போ ஒரு பக்கத்துல ஜிஎஸ்டி அந்த இடத்தை சரியா நினைவு கூறுறீங்க. கடந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டதா இருக்கட்டும், இல்ல கோவிடுக்கு அப்புறமே வைக்கப்பட்ட ஆத்ம நிர்பார், அதாவது இங்கேயே தயாரித்து இங்கேயே உள்நாட்டு சந்தையின் மூலமாக அதை விற்கிறது, அந்தந்த பகுதிக்காக அதுக்காகலாம் கடந்த பட்ஜெட்ல எல்லாம் நிறைய அறிவிப்புகள்லாம் வந்தது இல்லையா? அது வந்து கை கொடுக்கலையா எம்எஸ்எம்இக்கு? அதான் என்ன ஆச்சு கடைசியா? இன்றைய தேதியில வரலாறு காணாத அளவுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேரிட்டி அதிகமா இருக்கு இல்லையா? சைனீஸ்னுடைய இம்போர்ட் அதிகமா இருக்கு இல்லையா? மேக் இன் இந்தியா என்ற திட்டம் மாறி இப்ப லேபிள் இன் இந்தியா என்று மாறிவிடவில்லையா? சிறு குறு தொழில்கள் அழிக்கப்படவில்லையா? காணாமல் போகவில்லையா? அது உண்மை இல்லையா? இந்த நேரத்துல இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்குவதும் என்ன வேணும்?
இப்ப திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் என்ன கேட்டாங்க? பஞ்சு விலை நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு அமைப்பை கொண்டு வாங்க, பஞ்சு விலையை கண்ட்ரோல் பண்றதுக்கு இம்போர்ட் டியூட்டில இருந்து விலக்கு கொடுங்க. நாங்க கொடுத்தாங்களா? அவர்களது வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்பட்டதா, காக்கப்பட்டதா? இன்றைக்கும் திருப்பூரிலே 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்கிறது. அதை யார் பூர்த்தி செய்ய போகிறார்கள்? அதை பற்றி யோசித்தோமா? கவலைப்பட்டோமா? எனக்கு ஏன் இந்த ஆதங்கம் வருகிறது சுகிதா? இந்த ஆண்டு மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு 60 லட்சம் தொழில் முனைவோர்கள் காலி ஆயிடுவாங்க. இதுதான் என்னுடைய ஆதங்கம். புரிகிறது. பட்ஜெட்டை பத்தி நான் சொல்ல வரல, பேசுவோம். இதை இன்னும் பண்ணிருக்கணுமே, ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு கவலை தான். இதே நேரத்துல நம்ம எவ்வளவு நம்ம கொண்டு போயிருக்கணும் பாருங்க. 45 நாட்கள்ல எம்எஸ்எம்இக்கு பேமெண்ட் கொடுக்கலைன்னா அதை இன்கமா கருதப்படும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனுடைய பலன் என்ன? எம்எஸ்எம்இல இருந்து நிறைய பேர் விலகி போனாங்க. அப்ப இந்த பட்ஜெட்ல அதை விலக்கிடுவாங்க, புது சட்டத்தை கொண்டு வருவாங்க, மாற்றி அமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏதாவது வந்துதா? கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு கார்ப்பரேட் டாக்ஸை மறுபடியும் குறைக்கிறாங்க. எல்லாமே எதை பார்த்தாலும் நம்ம கொண்டு போறது அனைத்துமே அவர்களை சார்ந்தே இருந்ததுன்னா அப்ப சிறு குறு தொழில்களினுடைய குரல் யாரிடம் கேட்கப்படும்?